வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். கொஞ்ச நேரம் என்னோடு கூட வேதத்தை நீங்கள் திருப்பி கவனிங்க. வாசித்த வேதத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்ய நினைக்கிறார்கள், வகை தேடுகிறார்கள். யாரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள் என்று சொன்னால், பேதுருவை கொலை செய்ய நினைக்கிறார்கள், வகை தேடுகிறார்கள். இவர்கள் யார்? வேதம் சொல்லுகிறது, பரிசேயர், சதுசேயர், தேவாலயத்தை காக்கிறதான சேனை தலைவர்கள், ஆசாரியர்கள் யாரை கொலை செய்ய தேடுகிறார்கள்? பேதுருவை கொலை செய்ய அவன் மேல் மூர்க்கமாய், அவன் மேல் கோபமாய் இருக்கிறார்கள். ஆமென். மூர்க்கம் என்று சொன்னால் வெறிபிடித்த மனிதன் அல்லது முரட்டாட்டமான முரட்டு குணம் படைத்தவன். அப்படி இல்லை என்றால் கடும் கோபம், உச்சத்திலே இருக்கிற கோபம். அப்படிப்பட்ட பொருட்கள் தான் மூல பாஷையிலே அந்த வார்த்தைக்கு, மூர்க்கம் என்கிற சொல்லுகிற வார்த்தைக்கு மூல பாஷையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் இவைகள் எல்லாம். அப்படி கடும் கோபம், மூர்க்கத்தனமான கோபம், முரட்டாட்டமான ஒரு கோபத்தோடு கூட இந்த சதுசேயரும் பரிசேயரும் ஆசாரியர்களும் தேவாலயத்தை காக்கிறதான சேனை தலைவர்களும் பேதுருவை கொலை செய்ய நினைக்கிறார்கள். ஆமென். இந்த சதுசேயர் யார் என்று கேட்டால், இவர்கள் யூதர்கள், ஆண்டவர் இயேசுவுடைய நியாயப்பிரமாணங்களை அறிந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்று கேட்டால், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் சதுசேயர். பரிசேயர் யார் என்று கேட்டால், இவர்களும் யூதர்கள், இவர்களும் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களிலே வைராக்கியம் உடையவர்கள். ஆனால் இவர்கள் நம்பிக்கை என்னவென்று கேட்டால், உயிர்த்தெழுதல் உண்டு, தேவ தூதர்களும் உண்டு, பரிசுத்த ஆவியானவரும் உண்டு என்று நம்புகிறவர்கள் இந்த பரிசேயர்கள். ஆசாரியர்கள் யார்? அவர்கள் தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களை கவனிக்கிறவர்கள். சேனை தலைவன் யார்? அவன் தேவாலயத்தை காக்கிறதான ஒரு கூட்டம். இந்த 4 கூட்டமும் சேர்ந்துதான் யாரை கொலை செய்ய நினைக்கிறது? பேதுருவை கொலை செய்ய நினைக்கிறார்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவை கொலை செய்ய நினைக்கிறவர்களும், பேதுருவை அழிக்க நினைக்கிறவர்களும், பேதுருவை கொண்டு போட நினைக்கிறவர்களும் அந்நியர்கள் அல்ல, வெளியாட்கள் அல்ல. ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களும் ஏற்றுக்கொண்டவர்களும் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை, கற்பனைகளை, உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்களும் தான் பேதுருவை கொலை செய்ய நினைக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது, உன் வீட்டார் தான் உனக்கு சத்துரு. ஆமென். நீ ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, அவளை விட நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஆமென். அவளை விட நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். உனக்கு எதிரி வேறு எங்குமே கிடையாது. நமக்கு இந்த உலகத்தில் எதிரிகள் வேறு எங்குமே கிடையாது. தேவ பிள்ளையை ஆண்டவர் இயேசுவை கொலை செய்தவர்கள் வேறு யாரும் அல்ல, ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள் தான் ஆண்டவரை கொலை செய்தார்கள். ஆண்டவரை காட்டி கொடுத்தவன் வெளியே இருந்து வரவில்லை. வேதம் சொல்லுது, ஆண்டவரை காட்டி கொடுத்தவன், ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் 12 பேரிலே ஒரு மனிதன், அவன் யூதாஸ், அவன் தான் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா
கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த பேதுருவை கொலை செய்ய நினைக்கிறவர்கள், யோசிக்கிறவர்கள் வெளியே இருக்கிறவர்கள் அல்ல, உள்ளே இருக்கிறவர்கள் தான் இந்த பேதுருவை கொலை செய்ய நினைக்கிறார்கள். ஏன் இந்த பேதுருவை கொலை செய்ய நினைக்கிறார்கள் என்றால், கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை சுமக்கிறார், மரிக்கிறார், உயிர்த்தெழுந்து அவர் மீண்டும் சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டி சில காரியங்களை தேவன் சொல்லி அவர் பரமேறுகிறார். அவர் பரமேறுகிறதை இந்த பேதுருவும் அப்போஸ்தலர்களும் பார்த்து ஆவியில வைராக்கியம் அடைந்து ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஊழியத்தின் பாதையிலே வந்து சில காரியங்களை செய்கிறதை இந்த சதுசேயர் பரிசேயர் பொறுத்து கொள்ள முடியாமல் இவர்களை கொலை செய்ய நினைக்கிறார்கள். ஆமென். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. முதலாவது காட்டுறேன், 2ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் கூடியிருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இயேசு பரமேறி அவர் பரலோகத்துக்கு போனதுக்கு பிற்பாடு பேதுருவும் அப்போஸ்தலர்களும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யபடியாக இந்த உலகத்தை பிரயாணப்பட்டு வருகிற பொழுது பெந்தகோஸ்தே என்னும் ஒரு நாள் வருகிறது. ஆமென். பெந்தகோஸ்தே என்னும் ஒரு நாள் வருகிறது. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வருகிற பொழுது அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அந்த இடத்தில் கூடுகிறார்கள். எல்லாரும் அந்த இடத்தில் கூடி ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேல் பலமாய் ஊற்றுகிறார். ஆமென். கேட்கிற அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் எல்லா பாஷையை பேசுறாங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்தியாவில் இருக்கிறோம் பாகிஸ்தான் பாஷையை பேசுறான், பாகிஸ்தான்ல இருக்கிற இந்தியாவுடைய பாஷையை பேசுறான். இங்க 2 பேரும் சேர்ந்து அங்க ஆசியா கண்டத்தில் இருக்கிற எல்லா நாட்டினுடைய பாஷையை பேசுகிறான். ஒரே குழப்பம் இந்த இடத்துல வருகிறது. ஆனால் தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே பூமியின் கீழே இருக்கிறதான சகல தேசத்திலும் இருக்கிறதான ஜனங்கள் அந்த நாட்டுக்குள்ளே வந்திருந்தார்கள். எல்லா நாட்டை சேர்ந்த ஜனங்களும் அங்கே இருக்கின்ற போதுதான் இப்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்போஸ்தலர்கள் மேல் ஊட்டப்படும் பொழுது இவர்கள் அவர்கள் பாஷையிலே பேசுகிறதை இவர்கள் கேட்டு இது எப்படி ஆகும் என்று கேட்கிறாங்க. ஆமென். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க, 6, 7, 8 வாசிங்க. அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இப்படி இருக்க நம்மில் அவரவர் பாஷையில பேசுவது பேச கேட்கிறோமே, இது எப்படி? பெந்தகோஸ்தே எனும் நாள் வருகிறது தேவனுடைய பிள்ளையே. அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு கூட அவர்கள் மேலே இறங்குகிறார். இறங்குகின்ற பொழுது அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறார்கள். கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல இறங்கும் பொழுது அவனுக்கு என்ன நடக்கிறது ஒண்ணுமே தெரியாது. கரங்களை உயர்த்தி ஆமென். அவன் என்ன பாஷை பேசுறான் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன வார்த்தை பேசுறான் அவனுக்கு தெரியாது. அவன் சூழ்நிலை அவனுக்கு தெரியாது. அவன் நிலைமை அவனாலே புரிந்து கொள்ள முடியாது. அவன் நிலைமையை விட்டு, அவன் சூழ்நிலையை விட்டு, அவன் தன்னை மறந்து அவன் ஆவியானவரோடு கூட அசைவாடுகிறபடினாலே அவன் மனித தன்மையை விட்டு ஆவியின் தன்மையை தரித்து கொள்ளுகிறபடினாலே அவன் என்ன செய்கிறான் என்ன பேசுகிறான் அது அவனுக்கு தெரியாது. அதுதான் இங்க நடக்குது. அல்லேலூயா. எல்லாரும் கேட்கிறான். கீழ் வசனத்தை தொடர்ந்து நீங்க படிக்க நேரம் இல்ல, வீட்டில் வேணா படித்துக் கொள்ளுங்க. அங்க வசனம் சொல்லுது, கிட்டத்தட்ட 13 நாட்டினுடைய தலைவர்கள் அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவரவர் பாஷையில அந்தந்த நாட்டினுடைய பாஷைகளில் இங்கே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலரும் பேதுரும் பேசுகின்ற பொழுது இவங்க சொல்றாங்க, இது எப்படி ஆகும்? இது ஆண்டவராலே ஆகும். அல்லேலூயா.
கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நல்ல கவனத்தில் வைத்துக்கொள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு மேலே இறங்குகின்ற போது, தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்த ஆரம்பிக்கின்ற போது, தேவன் தம்முடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது, அவர் நினைத்ததை ஒருவனாலும் தடை பண்ணவே முடியாது. இவங்க எல்லாரும் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது நடக்க கூடாது, இது முடியக்கூடாது என்று இவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது, அங்கே இருக்கிற ஒரு சிலர் சொல்றான் 13ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்றான், இது பரிசுத்த ஆவியெல்லாம் கிடையாது, இவங்க எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றான். ஆமென். 13 வாசிக்கலாமா? மற்றவர்களோ அவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைய, நீ கூட சில நேரங்கள் அந்நிய பாஷையை பேசும்போது சில கூட்டம் சொல்லும், அவன் என்னமோ பேசுறான், அல்லேலூயா, அவன் குடிச்சிட்டு இருக்கிறான், அது மேல பைத்தியம் பூச்சிச்சு, லூஸ் ஆகி போச்சு, மென்டல் ஆகி போச்சு. அது சர்ச்சைக்கு போய் வெள்ளை புடவையை கட்டி பைபிளை படிச்சு அது அல்லேலூயா அல்லேலூயா சொல்லி என்ன ஆயிடுச்சு, மென்டல் ஆகி போச்சு. அது அப்படிதான். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, பெந்தகோஸ்தே என்கிறதான ஒரு நாள் வந்த பொழுது தேவன் பலமாய் இறங்குகிறார். பரிசுத்தவான்கள் மேலே, தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர்கள் மேலே ஆண்டவர் பலமாய் இறங்குகிறார். தேவன் இறங்குகின்ற பொழுதோ அவர்கள் ஜென்ம பாஷையில பேசுகிறார்கள், வேறு நாட்டு பாஷையில பேசுகிறார்கள். அப்படி பேசுகிறதை அந்த நாட்டிலே வந்திருந்த தலைவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இது எப்படி ஆகும் என்று கேட்கிறான். ஒரு கேள்வி. இங்க இன்னொருத்தர் சொல்றான், அது அப்படி அல்ல, அது பரிசுத்த ஆவி அல்ல, அது அசுத்த ஆவி பிடிச்சிருக்கிறது, அவர்கள் பைத்தியம் பிடிச்சு போச்சு, அவர்கள் வேறு ஏதையோ ஒண்ணு செய்யறாங்க, இவர்கள் மதுபானம் குடித்து அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க. கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில உன் பரிசுத்தத்தை பார்த்து, உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை பார்த்து இந்த உலகம் கூட உன்னை பரியாசம் பண்ணலாம். ஆனால் கடவுள் உன்னை எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்றாமல் தேவன் ஒரு காலம் உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் சும்மா இருப்பாரா? தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சும்மா இருப்பாரா? இந்த சேனை தலைவர்களும் சதுசேயரும் பரிசேயர்களும் இந்த பேதுருவை கொலை செய்ய நினைக்கிறார்கள். கொலை செய்ய நினைக்கிறார்கள். ஏன் கொலை செய்யணும்? அப்படி பவுல் என்ன செய்து, பேதுரு அப்படி என்ன செய்தான்? இங்கே பெந்தகோஸ்தே நாள் என்ன வருகின்ற பொழுது ஆவியானவர் ஊற்றப்படுகிறாருங்க. இங்கே இவர்கள் ஆவியில் நிரம்புகிறார்கள். கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது பரியாசம் பண்ணுகிறதான கூட்டமாய் இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. ஆனால் தேவன் சும்மா இல்ல, தேவன் ஒரு காரியத்தை செய்கிறாரு. 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற போது வேதம் சொல்லுது, வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட எழுந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆமென். அல்லேலூயா. நிறைய முறை நானும் சொல்றேன், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல கவனிக்கிற ஒரு கூட்டம், பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துகிற ஒரு கூட்டம் எழும்பி நின்றது. தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய அப்போஸ்தலர்களை கொச்சைப்படுத்துகிறதான ஒரு மகா பெரிய கூட்டம் எழும்பி நிற்கிறவங்க வேதம் காட்டுகிறது. ஆண்டவர் சும்மா இல்ல, ஆண்டவர் பேதுருவோடு கூட பேசுகிறாரு. வேதம் சொல்லுது, பேதுரு எழுந்தான், நின்றான். அந்த ஜனங்களை பார்த்தால் தேவனுடைய வார்த்தைகளை அங்கே பிரசங்கிக்கிறது பார்க்கப்படுகின்றது. அந்த ஜனங்கள் சொல்லுவதை கேட்கல, அந்த ஜனங்கள் சொல்லுவதை சோர்ந்து போகல, அந்த ஜனங்களுடைய பரியாசத்தை அவன் பார்க்கவில்லை. அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவருக்காக எழும்பும் போதோ, தேவனுக்காக ஊழியத்தை செய்யும் போதோ, தேவன் உங்களை பயன்படுத்தும் போதோ, ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கும் போதோ, தேவன் உங்களை அனலாய் மாற்றுகிற போதோ, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போதோ, இந்த உலகம் உனக்கு விரோதமாக எழும்பும் பரியாசம் பண்ணும். அதை பார்த்து நீ சோர்ந்துட கூடாது. நீ எழுந்து பேதுருவை போல நிக்கணும். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. யாரை போல நிக்கணும்? பேதுருவை போல எழுந்து நிக்கணும். வேதம் அதைத்தான் சொல்லுது. இவர்கள் மதுபானம் குடித்து என்று சொல்லி அங்க பரியாசம் பண்ணுகின்ற போதோ பேதுரு கேட்டு சும்மா உட்கார்ல. வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறான். ஆமென். அல்லேலூயா.
கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நல்லா கவனிக்கணும். இந்த பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவன், படிப்பறிவு இல்லாதவன். வேதம் சொல்லுகிறது இவன் ஒரு பேதை, இவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று வேதம் சொல்லுகிறதையா. அப்படிப்பட்ட இந்த பேதுருவை தான் என் ஆண்டவர் இயேசு அவர் தமக்காக அழைக்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, இவன் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? வேதத்தை வாசிக்கின்ற போது வேதம் சொல்லுகிறது 41ஆம் வசனத்தில் அவன் பிரசங்கித்த அந்த ஒரே நாளிலே ஆண்டவர் இயேசுவை 3000 பேர் ஏற்றுக்கொண்டார்களாம். 41ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய எத்தனை பேருங்க ரட்சிக்கப்பட்டாங்க? ஐயா மேல இருக்கிறவங்க கவனிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய அபிஷேகம் உன்மேல வைக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியோட வரங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பயன்படுத்தபடியால் தேவனுடைய அபிஷேகத்தை இருக்கிறார். பேதுரு இதையெல்லாம் பார்த்து சோர்ந்து போல, இதையெல்லாம் பார்த்து அவன் பயப்படல. நீ மதுபானம் குடிச்சிருக்கிறன்னு பரியாசம் பண்றியா பண்ணு, இவர்கள் ஆவி இல்லை அசுத்த ஆவின்னு கூட சொல்லிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் மீன் பிடிக்கும்படியாய் கடலிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்து படிப்பறிவு இல்லாத இருந்த என்னை தேவன் அழைத்தது உண்மையானால், தேவன் என்னை தெரிந்து கொண்டது உண்மையானால், என்னை கொண்டு கடவுள் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்பதை பேதுரு நன்றாய் அறிந்தபடியினால் இந்த பேதுரு இதை பார்க்கல. அவன் எழுந்து நின்று பேச ஆரம்பித்தான். ஒரே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அல்லேலூயா. எத்தனை பேருங்க? எத்தனை பேருங்க? அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் 3 வருஷம் 2 வருஷம் சபைக்கு வந்து அப்பாரமாக தான் என்ன ஆயிடுவோம் கேட்டா சொல்லுவாங்க, ஆவியில நன்றாய் பிள்ளை வளரட்டும். ஆவியில பிள்ளை நல்லா வளரணுமா? 8 மணி ஆராதனைக்கு 9:30 மணிக்கு வந்து பின்னால சேர்ல போய் உட்கார்ற பிள்ளை எப்படி நல்லா ஆவியில வளரும்? 8 மணி ஆராதனைக்கு 8:40க்கு உள்ளே நுழையிறான் ஒரு தம்பி, எப்படி அவன் ஆவியில வளர முடியும்? நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்றோம். இதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. கவனிங்க கர்த்தருடைய பிள்ளையே, ஒரே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அன்றைக்கு திருமலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். ஒரே பிரசங்கத்தை ஒரே நாளிலே பேதுரு எழுந்து நின்ற பொழுதோ ஒருத்தர் 2 பேர் அல்ல, 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா? தேசத்துல என்ன நடந்தது? திறந்து வாயை திறந்து சொல்லுங்க, என்ன நடந்தது? என்ன நடக்குது? ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிடுச்சு. ஒரு பெரிய மாற்றம் வந்து விட்டது தேசத்துல. கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த சதுசேயரும் இந்த பரிசேயரும் இந்த தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவர்களும் இந்த பிரதான ஆசாரியர்களும் ஏன் இந்த பேதுருவை கொலை செய்ய அவர்கள் மூர்க்கம் அடைந்தார்கள் என்று கேட்டால், ஒரே நாளிலே ஒரே பிரசங்கத்திலே இந்த ஜனங்கள் எல்லாம் பேதுருவின் பக்கமாய் போக ஆரம்பித்து விட்டார்கள். பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஆண்டவர், கடவுள், இரட்சகர், அவர்தான் மேசியா என்பதை உணர ஆரம்பித்து விட்டதனால இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஆமீன். அல்லேலூயா. என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? கோபம். எப்படிப்பட்ட கோபம்? எப்படிப்பட்ட கோபம்? முரட்டுத்தனமான கோபம். அல்லேலூயா. கோபம் வந்தா துணி இருந்தா துணியில தடிப்பாங்க. எதை விட கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்ணாடி பாக்ஸை எடுத்து அடிப்பாங்க. மூர்க்கமான கோபம் வந்துச்சுன்னா அண்டா குண்டான தூக்கி அடிப்பாங்க. இதுதான் மூர்க்கமான கோபம். ஆமீன். அதுலயும் இன்னொன்னு சொல்லுவாங்க, எனக்கு கோபம் வந்துட்டா, ஏற்கனவே கோபம் வந்துருச்சு, கோபம் வந்ததுனால தான் அந்த சத்தம் அப்படி வருது. அந்த கோபம் நிறைய உள்ள வந்ததுனால தான் அப்படி கையெல்லாம் நீட்டில. சில நேரங்களில் அப்படி நம்ம ஆட்களை, நீ சினிமா தேட்டருக்கெல்லாம் போய் சிவாஜி, கமல், ரஜினி, எம்ஜிஆர்லாம் பார்க்க தேவையில்லை, நம்மால் சுண்டி விட்டாலே போதும், அங்கேயே நீ எழுத்த லைவாக பார்க்கலாம். ஆமே.
அல்லேலூயா. ராமின் சொல்லுங்களேன். ஏன் இப்படி பண்ண? அவ்வளோதாங்க கேட்டேன். அப்படியே ஊற்றிட்டே இருக்குதுங்க, நிற்கவே இல்லைங்க கண்ணீர். இல்லை, நான் அடிக்கலை, நான் திட்டலை, நான் எதுவுமே கேட்கல. அப்படியே அடுத்த நிமிஷமே காஞ்சனா மாதிரி, அடுத்த நிமிஷமே கேஆர் விஜயா மாதிரி நம்ம மாறிடுறோம். அல்லேலூயா. கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கவனத்தில் வச்சுக்கையா. தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு மகா பெரிய நோக்கம் இருக்கிறது. நீ நினைக்கிறே நான் சாதாரணமானவன் நினைக்கிற, இல்லை, உன்னை கடவுள் அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தால் உன்னை கொண்ட தேவன் அற்புதம் செய்வார். தேவனுடைய வல்லமையை பயன்படுத்த ஆரம்பித்தால் ஆண்டவர் உன்னை கொண்ட தேசத்தை மாற்றங்களை கொண்டு வருவார். பேதுரு ஏன் இந்த பேதுருவை கொலை செய்ய நினைக்கிறான்? ஏன் மூர்க்கத்தனமான, வெறித்தனமான, கடுமையான கோபத்தோடு கூட இவனை கொலை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டம் நினைக்கிறது தெரியுமா? கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் பிரசங்கித்த பொழுதோ வேதம் சொல்லுகிறதையா, இவன் எழுந்து நின்று பிரசங்கித்த ஆரம்பித்த பொழுதோ ஒரே நாளிலே 3000 பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் தேவன் தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் இருக்கிறதையா? என்ன நோக்கம் தெரியுமா? நீ ஆண்டவருக்காக எழுந்து நிற்கணும். ஏன் இந்த சதுசேயர் கூட்டம் பேதுருவை கொலை செய்ய நினைத்தது தெரியுமா? பேதுரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே அவன் செய்ய நினைத்ததான காரியத்தை தேவனை கொண்டு அவன் செய்ய ஆரம்பித்தான். ஒரே பிரசங்கம், முதல் பிரசங்கம் அதாங்க பேதுருது. முதல் பிரசங்கம் பேதுருது அதுதான். அந்த ஒரு பிரசங்கத்திலேயே 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தான், 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், 3000 பேரும் கர்த்தருடைய அப்பம் பிற்குதலிலும் உபதேசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கேட்கிறது என்னுடைய பிள்ளைகளே, அவர்கள் கோபப்பட்டது ஏன்? இந்த ஜனங்கள் ஆண்டவர் பக்கமாய் திரும்புகிறதுனாலே இவனை கொலை செய்ய மூர்க்கமான கோபம் கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை காட்டுறேன். அதை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிங்கள் பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன். நசனாக இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்தான், எழுந்தான், நடந்தான். இப்ப தேவனை துதிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரசங்கத்தை நான் எடுத்திருக்கிறேன். தேவாலயத்தில் ஒருத்தர் பிச்சை கேட்க முடியும், அவனை 4 hour கொண்டு வந்து அங்கே உட்கார வைப்பாங்க. அவன் பிச்சை கேட்பான், அப்புறம் அவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் கொண்டு வந்து வைப்பாங்க. இதுதான் 4 தூரம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நாள் பேதுருவும் யோவானும் வராங்க. வேதத்தை நல்லா கவனித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. நான் சொல்லுகிறேன், இந்த சப்ஜெக்ட்ல எல்லாமே யோவானும் பேதுருவும் 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. அவர்களோடு கூட 11 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. ஒருத்தன் இல்லை. ஏன்னா அவன் தான் யூதாஸ். அவன் ஆண்டவரை காட்டு கொடுத்து மரித்து போய்விட்டான். அவனுக்காக இன்னொரு தேர்ந்தெடுக்கவில்லை. ஆகவே 14 அப்போஸ்தலர்களும் இப்போது போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பேதுருவை மாத்திரம் பயன்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. 100 பேர் சபையில் இருந்தாலும் யாரோ சிலரை கொண்டுதான் கடவுள் சில காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது நீயா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நல்லது. அல்லேலூயா. பேதுருவை போல நீங்க அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற வேலையை செய்ய முடியல பாஸ்டர், இதுக்கெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க, வேணாம் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் வரணும், அதோட ஸ்டாப், அதுக்கு மேலே ஒன்றும் வேணாம் பாஸ்டர். நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. ஆமென். அல்லேலூயா. இந்த பாருங்களேன், கடவுள் உங்களை பயன்படுத்தும்படி நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ உங்கள் வீட்டு வாசலில் 1000 பேர் வந்து நிற்பான். எப்படி? எத்தனை பேர் வந்து நிற்பான்? 1000 பேர் வந்து நிற்பான். இப்போ நீ துணி துவைக்க தேவையில்லை, சாப்பாடு செய்ய தேவையில்லை, வீட்டை துடைக்க தேவையில்லை, நீ பேங்க்குக்கு போக தேவையில்லை, காய்கறி வாங்க தேவையில்லை, கறி வாங்க தேவையில்லை. அந்த 1000 பேர் அதை செஞ்சிருவான். அந்த 1000 பேர்
1000 பேர் அதை செஞ்சிருவாங்க. வேதத்தில் நிறைய ஆதாரம் அதற்கு இருக்குது. நல்லா கவனிங்க. எலியா தீர்க்கதரிசி போய் கேரித் ஆற்றங்கண்டையில் காத்து கொண்டிருக்கும் போது அவன் எங்கேயாவது போய் சாப்பாட்டுக்கு போனானான்னு பார்த்தீங்களா? பைபிளில் எங்கேயுமே போல ஆண்டவர் ஒரு காகத்தை கொண்டு அவனை போஷித்தார். விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கை இருந்தா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஓ தேவ ஜனமே, நல்லா கவனிக்க மறந்துடாதீங்க ஐயா. பேதுரு இங்கே தேவாலயத்துக்கு வருகின்றான். ஒரு சப்பாரியை பார்க்கிறான். அவன் ஏதாவது கிடைக்க வேண்டும் நினைக்கிறான். பேதுரு சொல்றான், என்னிடத்த வெள்ளிய பொண்ணுமே கிடையாது, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று ஒரே ஒரு வார்த்தையை சொன்னா, இப்பொழுது இந்த சப்பானி வேதம் சொல்லுது அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானி. ஆமென். இடையில சப்பானி இல்ல, அவன் தாயின் வயிற்றில் பிறந்ததிலே அவன் சப்பானியா தான் பிறந்தான். வேதம் சொல்லுது கிட்டத்தட்ட இவன் சுகமடையும் போது இவனுக்கு வயது 40. அப்படியானால் 40 ஆண்டு காலம் நடக்க முடியாமல் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் கிருபையால் தேவனுடைய ஊழியக்காரர் பேதுருவை கொண்டு கர்த்தர் எழுந்து நடக்க உட்கார வைக்க அவனை குதிக்க வைக்க முடியுமானால் அவரை ஆராதிக்கிற உன்னை கர்த்தர் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. முடியுமா? முடியாதாங்க? ஆராதனைக்கு 9 மணிக்கு வந்தால் முடியுங்க. அது இல்லை, 4 வாரத்தில் 2 வாரம் வந்தால் இதை விட பயங்கரமாய் முடியும். ஆமீன். நீ ஜெபம் பண்ணும் போது பேய் ஓடும், ஓடாது, அது உன் வீட்டில் வந்து படுத்துக்கும். அல்லேலூயா. சில நேரங்களிலே நல்லா செபிக்கிறதான ஊழியக்காரனையே புரட்டி எடுக்கிற ஆவிதான் தாகோனின் ஆவிகள். கர்த்தருடைய பிள்ளையே, பேதுரு தேவாலயத்துக்குள்ளே வருகிறான். ஏதோ ஒன்று கிடைக்கும் தான் நினைக்கிறான். தேவன் அவனை கொண்டு பயன்படுத்துகிறார். அவன் குதித்தான், எழுந்தான், நடந்தான். நடக்கிறதை வேகமாய் காட்டுகிறேன். இதை பார்க்கிறதான ஜனங்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. தேவாலயத்தில் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தவன் இவன் தான் என்றார்கள். அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்டதான சப்பானி பேதுருவையும் யோவானையும் நோக்கி பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்தில் யார்கிட்ட ஓடி வராங்க? கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கவனிங்க ஐயா. பேதுருவை ஏன் இந்த ஜனங்கள் கொலை செய்ய நினைக்கிறார்கள்? ஏன் மூர்க்கமான ஒரு குணம் கொண்டவராய் இவர்கள் மாறுகிறார்கள்? பேதுருவை ஏன் அவர்கள் கொலை செய்ய எத்தனிக்க வேண்டிய அவசியம் என்ன? கேட்கிற அருமையான தேவ ஜனமே, பேதுரு செய்கிற காரியங்கள் அப்படி. தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தேவன் எதற்காக அழைத்தால் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தேவன் அவனை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவன் தேசத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்தது கூட நோக்கம் அதுதான் ஐயா. ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று தேவனுடைய வேதம் சொல்லுகிறது ஐயா. இன்றைக்கு ஒரு ஆத்மாவாகிலும் நீ மரணத்துக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக, உன்னை பெற்றுக்கொள்ள வைப்பதற்கு முன்பாக, உனக்கு நான் பரலோகமே என் சொந்தமே என்று நான் பாடுவதற்கு முன்பதாக நீ ஒரு ஆத்மாவை இந்த சபைக்குள்ள கொண்டு வரணும். ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ ஜனமே, நல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கய்யா. பேதுரு எதற்காக அழைத்தானோ அந்த வேலையை சரியா செய்து கொண்டிருக்கிறான். ஒரு இடத்துல கூட அவன் குறைய வைக்கலங்க. கவனிக்க ஐயா, தேவாலயத்துக்கு வரான். இங்கே ஒரு அற்புதத்தை அவன் செய்கிறான் ஐயா. இந்த ஜனங்கள் எல்லாம் வேதம் சொல்லுது பிரமிக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி நடக்கும்? இவன் இன்னைக்கு நேத்து அல்ல, 40 வருடம் இவன் சப்பானி ஆச்சே. இவனை நாம எல்லாம் நல்லா அறிவோமே. இவனை தூக்கிட்டு வந்து உட்கார வைப்பாங்க, அவனை மறுபடியும் தூக்கிட்டு போவாங்க. அப்படி இருந்த இவன் இப்பொழுது குதிக்கிறான், நடக்கிறான், ஓடுறான், பேசுறான். வேதம் சொல்லுது அவன் கர்த்தரை துதிக்கிறான் உங்களை போல. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதையும் யோசிக்காத, எதை குறித்தும் பயப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா.
இதுவரைக்கும் உன்னை நடத்தின ஆண்டவர் உன்னை மரண பரியந்த நடத்த பெரியவர். முடிந்தால் ஒருமுறை கரங்களை தட்டி ஆண்டவரை கனப்படுத்துங்க பார்க்கலாம். நீ மரித்து போயிருந்தால் எத்தனை ஆண்டுகள் போயிருக்கும். உனக்கு நடந்த விபத்து, ஆபத்துல வந்த வியாதியில உன்னோடு சேர்த்து என்னையே சேர்த்துக் கொண்டு நமக்கு விரோதமா எழும்பின ஆயுதங்கள், மாந்திரிகங்கள், எழும்பி வந்த கூட்டத்துக்கு மத்தியில் தேவனுடைய பிள்ளையே, என்றைக்கோ உனக்கும் எனக்கும் முடிவு உண்டாயிருக்கும். ஆனால் கடவுள் நம்மேல இரக்கம் கிருபை வைத்து உன்னையும் என்னையும் இதுவரைக்கும் ஓட வச்சுட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீயும் நானும் இந்த உலகத்துக்கு தேவைப்படுதோ இல்லையோ, நீங்களும் நானும் இயேசுவுக்கு தேவைப்படுறோம். தேவைப்படுறீங்க, ஆண்டவருக்கு நீங்க தேவைப்படுகிறீங்க. அப்படியானால் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காகலும் இயேசு நல்லவர்னு மாத்திரம் சொல்லிடுங்க. நீங்க பிரசங்கம் பண்ணாதீங்க, நீங்க வசனத்தை சொல்லாதீங்க, உங்க சாட்சியை நீங்க சொல்லாதீங்க, சபையை குறித்து பேசாதீங்க, ஆராதனை குறித்து பேசாதீங்க, சத்தியத்தை சொல்லாதீங்க. யாரை பார்த்தாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஆமீன். ஒரு ஆமீன் நல்லா சொல்லுங்க ஐயா. கவனிங்க, ஜனங்கள் பிரமிக்க ஆரம்பிக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஜனங்கள் இந்த சப்பானை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், பேதுருவின் அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், பேதுருவின் மகத்துவங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், பேதுருவை தேவன் பயன்படுத்துவதை பார்த்து ஜனங்கள் பிரமிக்க ஆச்சரியப்படுகிறார்கள். இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? இவனை பார்த்திருக்கிறோமே, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது போல் சப்பானியாச்சு. இவன் தேவாலயத்தில் பிச்சை கட்டுக் கொண்டிருந்தது, இப்ப இவன் எப்படி நடக்கிறான், பேசுகிறான், ஓடுகிறான். இப்ப தேவஜனமே, அந்த மண்டபத்தில் ஜனங்கள் எல்லாரும் வேதம் சொல்லுது, பேதுருவை தேடி ஓடி வருகிறார்களாம். அப்படி ஓடி வருகின்ற பொழுது இந்த பேதுரு என்ன செய்கிறான் பாருங்க. அந்த 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று அங்க பேசுகிறார். முதல்ல ஒரு சப்ஜெக்ட பார்த்தோம், அங்கே அவன் எழுந்து நின்றான். ஆமென். இங்கே இரண்டாவதாக ஒரு சப்ஜெக்ட பார்க்கிறோம், இவன் இப்போது பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நிற்கிறான். ஆமென். அல்லேலூயா. அவன் எழுந்து நின்றான், அவன் எழுந்து நின்றான், இப்போது பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நிற்கிறான். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில கூட நீ அப்படிதாங்க இருக்கணும். ஆண்டவருக்காய் எழுந்து நிற்கணும். உனக்கு பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்கள் வருகின்ற பொழுது பரிசுத்த ஆவியில நீ நிரம்பி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நிரம்பி ஜெபம் பண்ணிப்பார், பிசாசு ஓடும். பரிசுத்த ஆவியை நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி உன் சத்துருக்களை கட்டிப்பார். தேவன் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமா இருக்குங்க, ஆச்சரியமா இருக்கும். சில நேரங்களிலே நீ ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிப்பார், அனலாய் இவனை மாற்றிக் கொண்டு பார், அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணிப்பார், தேவனுடைய பிரசன்னத்தை ஜெபம் பண்ணிப்பார், தேவனுடைய கண்களுக்கு முன்பு கொண்டு வந்த நேரத்தை நீ ஜெபித்து பார், ஜெபித்து பார், ஜெபித்து பார். தேவனுடைய பிள்ளையே, வாரத்துக்கு 2-3 சாட்சியாவது இங்க வந்துகிட்டே இருக்குதுங்க. அப்படியானால் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை சொல்லுங்க ஐயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். தேவன் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். கவனிங்க ஐயா, இந்த சப்பானி குணமாக்கப்பட்டதை இந்த ஜனங்கள் பார்த்து பிரமிப்படைகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். இது எப்படி நடக்கும், எப்படி ஆகும் என்று எல்லாருக்கும் ஒரே பிரமிப்பையா கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது எப்படி ஆகும் என்றால், இது எப்படி நடக்கும் என்று சொன்னால், இது எப்படியோ என்று கேட்கிறார் ஜனங்களுக்கு. ஒன்றை சொல்லுங்கள், ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள், இயேசு நல்லவர், அவரால் ஆகும். யாரால் ஆகும்? அவரால ஆகும். வேதம் சொல்லுது, ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். இப்போ பேதுரு பரிசுத்த ஆவியில நிரம்பி எழுந்து நின்று இந்த பேதுருவை எதிர்க்கிறதான அதிகாரிகளையும் மூப்பர்களையும் பார்த்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த பேதுருவை பார்த்து அவங்க சொல்றாங்க, நீ இனிமேல் எந்த இடத்திலே நிற்கக்கூடாது, எந்த இடத்துல இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, எந்த இடத்துல இயேசு நல்லவர்னு சொல்லக்கூடாது, எந்த இடத்திலையும் பாட்டு பாடக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது,
கூடாது, பைபிள் படிக்க கூடாது அப்படி என்று பேதுருவை அவங்க பயமுறுத்துகிறார்கள். ஆனால் பேதுரு இந்த பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நின்று அந்த ஒரு வார்த்தையை அவன் சொல்றாங்க. 12ஆம் வசனத்தை 4:12 அவன் சொல்லும்போது ரொம்ப அழகாய் அவன் வார்த்தை சொல்றான். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், நாமம் என்று சொன்னால் இயேசுவின் நாமமே அல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மீட்பு இல்லை, விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை என்று தைரியமா பேசுறான். எப்படி? ஏன்? ஆண்டவர் என்னை அழைத்ததற்கு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. அப்படியானால் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ சில நேரங்களிலே தேவன் உன்னையும் என்னையும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். நம்மாலே, உங்களாலே, உங்கள் ஜபத்தாலே, இந்த திருச்சபையாலே எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு சுகமாக்கப்படுகிறார்கள், விடுதலை அடைகிறார்கள், நன்மையை காண்கிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறது. காரணம் கர்த்தர் உங்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களை அழைத்து பயமுறுத்துகிறார்கள். எங்கேயும் நீங்கள் சத்தியத்தை சொல்லக்கூடாது அப்படி என்று ஒரு பயம் முறுத்துதல் வந்தபொழுது கூட இந்த பேதுரு பயப்படலை, தைரியமாய் சொல்றான். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் இந்த பூமியிலே வானத்துக்கின் கீழே எங்கேயும் வேறொரு நாமம், வேறொருவர் இல்லை, அவர்தான் ரட்சிப்பு, அவர்தான் விடுதலை, அவர்தான் என்று அவன் தைரியமாய் பேசுகிறான். அவன் பேசும் பொழுது என்ன நடந்தது, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பின பொழுது என்ன நடக்கிறது அந்த அதிகாரத்திலே, அதை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களுடைய தொகை எத்தனை பேருங்க? எத்தனை பேருங்க? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. 5000 ரூபாய். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 5000 ரூபாய். அல்லேலூயா. முதல்ல எவ்வளவு ரூபாய்? முதல்ல 3000 ரூபாய். இப்போ ரெண்டாவது 5000 ரூபாய் இப்போ உன் அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆயிடுச்சு. அது எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அது இப்போ எடுக்க முடியாது, நீ பரலோகத்துக்கு போகும்போது தான் எடுக்க முடியும். அங்கே அக்கௌண்ட் நம்பரு கிடையாது, அங்கே பாஸ்புக்கு கிடையாது, அங்கே கிரெடிட் கார்டு கிடையாது, அங்கே டெபிட் கார்டு கிடையாது, ஏடிஎம் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, அங்கே ஏ கிடையாது, பி கிடையாது, சி கிடையாது. அங்கே நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஜாதி. ஆமாங்க. ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டே இருந்தேன். எப்போவுமே ஒப்பு கொடுக்க மாட்டான் ஒரு வாலிப தம்பி. இன்றைக்கி என்னமோ தெரியல, திடீர்னு அவனை பார்த்தேன். பயங்கரமாக அப்படியே அழுது, என்ன நடந்தது அவன் வாழ்க்கையில் எனக்கு தெரியல. நான் அதை அப்படியே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த தம்பிக்கு அனுப்புவேன். ஆமாம், அழுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது ஆராதனை நேரத்தில் உடையாத உள்ளங்களை கூட கடவுள் உடைக்கிறான். அல்லேலூயா. நொறுக்கப்படாத இருதயங்களை கூட நொறுக்கக்கூடியதான, உடைக்கப்படாத இருதயங்களை கூட உடைக்கப்படுகிறதான, அசைக்கப்படாத இடத்துல கூட அசைக்கப்படுகிறதான ஒரு இடம் எதுன்னு கேட்டா அது கர்த்தருடைய ஆலயம். அற்புதம் நடக்கிற இடம் கர்த்தருடைய ஆலயம். தேவன் ஜனத்தினுடைய சத்தங்களை கேட்கிறது கர்த்தருடைய ஆலயம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கவனிங்க ஐயா. வேதம் சொல்லுகிறது ஐயா, பேதுரு எழுந்தான், அவன் கர்த்தருடைய வசனங்களை அங்கே பிரசங்கிக்கிறான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். வேதம் சொல்லுகிறது சுமார் ஒரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு, அதுல என்னமா சொல்லுவாங்க, ஒரு குத்து மதிப்பு. கரெக்டா? குத்து மதிப்பா ஒரு 5000 பேர். எவ்வளவு பேருமா வந்திருக்கிறாங்க? ஏன்னா ஒரு குத்து மதிப்பா சொன்னா ஒரு 4000 பேர் இருப்பாங்க, ஒரு 200 பேர் இருப்பாங்க. மாலை ஆராதனைக்கு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு கேட்டா, சும்மா குத்து மதிப்பா சொல்லணும்னா ஒரு 25 பேர் இருந்திருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை முழங்கால் ஜபத்துல எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேர் வந்தாங்க. சொல்றாங்களே குத்து மதிப்பு. அதே போலதான் இங்கே குத்து மதிப்பா சொல்றான். சுமார் 5000 பேர் அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். யாராலே? இந்த பேதுருவாலே. இதை பார்த்த இவனால சும்மா இருக்க முடியுமாங்க? சும்மா இருக்க முடியுமாங்க?
ஏங்க உங்களுதான் கேட்குறேங்க, சும்மா இருப்பானாங்க அவன்? அட சும்மா இருக்க முடியுமாங்க? சும்மா இருப்பானாங்க? அவனுக்கு வயிறெல்லாம் எரியுது. எப்படி? எங்கேருந்து எரியுது? அடியிலிருந்து எரியுது. அடி வயிறெல்லாம் எரியுது. என்னடா இந்த ஜனங்க எதுக்கெடுத்தாலும் எங்கே வருவாங்க? இந்த ஜனங்க ஆலயத்துக்கு வருவாங்க, ஆசாரியனிடத்தில் வருவாங்க, பரிசேயன்கிட்ட வருவாங்க, சதுசேயராகி நம்மக்கிட்ட வருவாங்க, தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனாக இருக்கிற என்கிட்ட வருவாங்க இந்த ஜனங்க. ஆனால் இப்போ இவங்க எல்லாமே பேதுருக்கிட்ட ஓட ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவனுக்கு எரிச்சல் வந்தது, இவனுக்கு கோபம் வந்தது. இதை நான் லைவா என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். இதை லைவா என் வாழ்க்கையில், என் ஊழியத்தில், என் சொந்த கண்களாலே நான் பார்த்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறதையா, பேதுரு எழுந்து நின்றான், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நின்றான். இப்பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னையும் என்னையும் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டையா. ஏதோ உன்னை கடவுள் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நீ எஸ்கேப்பெல்லாம் ஆகாதே. எனக்கெல்லாம் அதெல்லாம் தகுதி இல்லை, எனக்கெல்லாம் அதெல்லாம் முடியாது, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நினைக்காத. நீ தான் வேணும் அவருக்கு. யாருக்கு? இங்கே டிகிரி முடிச்சிருக்கிறவங்களாம் எனக்கு தேவையில்லை. டாக்டர் ஒரு டாக்டர் இருக்கிறாரு, இதெல்லாம் நீலாம் வேணாம். படிப்பறிவு இல்லாதவனை தான் கடவுள் தேர்ந்து கொண்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்ல கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூர்க்கமான கோபம் கொண்டு, வெறித்தனமான கோபம் கொண்டு, முரட்டாட்டமான கோபத்தோடு கூட பேதுருவை ஏன் இவர்கள் கொலை செய்ய நினைத்தார்கள் என்று சொன்னால், இவன் பேசும் பொழுது, எழுந்து நின்ற பொழுது 3000 பேர் இவன் பரிசுத்த ஆவிலே நிறைந்து நின்ற பொழுது, கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். வேதம் சொல்லுதையா. இப்போ இதெல்லாம் பார்த்து இவனுக்கு பயம் வந்துருச்சு. அதை காட்டுகிறேன், உங்களுக்கு நல்லா இருக்கும். வாசிங்க இந்த 4ஆம் அதிகாரத்தில் 18, 19 ஒருவர் வாசிங்கள். இல்ல 17 வாசிங்களேன். ஆகிலும் இது அதிகமாக ஜனத்துக்குள்ளே பரமாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கணும், உங்களுக்கு செவி கொடுக்கிறது நியாயமாய் இருக்குமோ என்று நீங்கள் நிதானத்தை பாருங்கள். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க கூடாதே. யாரை பார்த்து சொல்றான்? யாரங்க பார்த்து சொல்றான்? இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் சதுசேயர், பரிசேயர் இல்லையா, தேவாலயத்து சேனை தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள். அங்கே பேதுருவின் வாழ்க்கையிலே இப்போ நமக்கு காகங்களை கொண்டு என் கர்த்தர் போஷிக்க முடியுமானால் இந்த உலகத்தில் என்னை போஷிக்க ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். என் நேரத்தில் நான் சரியாக முடிப்பேன், தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. வாசிக்கலாம். இப்போ இன்னொரு சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் காட்டி முடிக்கிறேன். உங்கள் ஆவிக்கு அது பலனாக இருக்கும். அதுதான் என்னுடைய வாஞ்சையை தவிர வேறொன்றும் கிடையாது. வாசிங்க 4ஆம் அதிகாரத்தில் 24 வாசிங்க பார்க்கலாம். முடிக்கிறேன் 10 நிமிஷத்தில். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நிர்வாணத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை அனைத்தில் உள்ள யாவையும் உண்டாக்கிற தேவனாய் இருக்கிறீர். முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, பேதுரு செய்த அற்புதத்தை பார்த்து ராஜாக்கள் அவனை அழைத்து, நீ எங்கேயும் போய் இதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்களேன், என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் பேசுங்க, முடிக்கிறேன். என்ன பண்ணக்கூடாது, எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நானும் இருந்தால் பொட்டி பொடிக்கை கட்டிக்கிட்டு விட்டா போதும் சாமின்னு நேராக வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நான் வீட்டிலையே ஜோம் பண்ணிக்கிறேன். வீட்டில் ஜோம் பண்ணால் கூட ஆண்டவர் கேட்பார். எப்படி? வீட்டில் ஜோம் பண்ணால் கூட ஆண்டவர் என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்கிறேன். வேறு வழி கிடையாது.
சில நேரங்களில் நம்ம அப்படிதான் சொல்லிக்கிறோம், நம்ம திருப்திப்படுத்துகிறோம். எப்படி சபைக்கு வந்து ஜெபித்தால், சபைக்கு வந்து ஆராதித்தால் மாத்திரம் தான் ஆண்டவர் கேட்பாரோ? 2-3 பேரை நாமத்தினால கூடி இருக்கும் போது இயேசு அங்கு இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. ஆகவே நானும் என் கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து என் வீட்டில் ஆராதனை செய்து கொள்கிறோம். நீ மரிக்கும் போது உங்களில் நீங்களே ஒருவரை அடக்கம் செய்து கொள்ளுங்கள். கவனிங்க ஐயா, இவர்களை கூப்பிட்டு கண்டித்து சொல்லிட்டான், எங்கும் நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது, எங்கேயும் போய் இயேசு நல்லவர் நீ வாயை திறந்து ஒரு இடத்துல கூட நீ சொல்லக்கூடாது. ஏன்னா ஜனங்கள்லாம் உங்ககிட்ட ஓடி வந்துடுறாங்க, ஜனங்கள்லாம் உன் பின்னாலே வந்துட்டு இருக்கிறாங்க, தேசமே உன் பின்னாலே வந்துட்டு இருக்குது, எங்களெல்லாம் மறந்துட்டாங்க, எங்களை விட்டுட்டாங்க. இந்த கடவுள், இந்த இயேசு எங்க தேசத்துக்கு, எங்க ராஜ்யத்துக்கு இந்த இயேசு வேணாடா, எங்க கடவுள் எங்களுக்கு போதண்டா, எங்க உடன்படிக்கை, எங்க நியாயப்பிரமாணம், மோசே கொடுத்திருக்க நியாயப்பிரமாணம் இருக்குது, அது எங்களுக்கு போதும் போடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவன் சும்மா இல்லைங்க. இந்த பேதுரு வருகிறான், அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகிறான், ஜனங்களுக்கு சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுது இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். ஆமீன். இன்னொரு வசனத்தை காட்டுற 30-31 வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். நல்லா கவனிக்கணும். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்களாம். ஒரு அக்கா மட்டும் அப்படி கையை தட்டு அப்படி ஆரம்பிச்சது, வந்த ஆவியினர் அப்படியே போயிட்டார். அல்லேலூயா. கூப்பிட்டு பயமுறுத்தும் பொழுது பேதுரு என்ன பண்ணா, மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரையும், ஜனங்களை எல்லாம், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் வர வச்சு இப்போ என்ன பண்ணுறான், ஆண்டவரே இந்த ராஜாக்கள் எழும்பி நின்றுட்டாங்க, உங்கள் ஊழியம் தடைப்படுது, உங்கள் வசனம் போக மாட்டுது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஆண்டவரே உம்முடைய அற்புதங்கள் தேசத்தில் இன்னும் பயங்கரமாய் தேவை. ஆகவே ஊழியக்காரர்கள் மேலே, ஊழியக்காரிகள் மேலே, கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே உங்கள் ஆவியை பலமாய் ஊற்றுங்க, உங்கள் அபிஷேகத்தை பலமாய் ஊற்றுங்க, அவர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே, அவர்களை எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே, தேசம் அசைக்கப்பட வேண்டும். அவன் ஜெபம் பண்றான். வேதம் அப்படிதான் சொல்லுது. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுதோ அந்த இடம் அசைந்தது. முதலிலே பேதுரு எழுந்து நின்றான், இரண்டாவதாக அவன் பரிசுத்த ஆவியில நிரம்பி நின்றான், மூன்றாவதாக இங்கே ஜெபத்திலே தரித்து நிற்கிறான். அல்லேலூயா. என்ன நடந்தது கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது அந்த இடம் அசைந்ததாம். அல்லேலூயா. அந்த இடம் சொல்லுங்க, அந்த இடம் நல்லா வாயை திறந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அந்த இடம். மேல இருக்கிறவங்க எல்லாரும், கீழே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அந்த இடம், அந்த இடம், அந்த இடம் அசைந்தது. எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாராம். வேதம் அப்படிதான் சொல்லுது. எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே பலமாய் ஊற்றப்படுவதாக வேதம் சொல்லுகிறது ஐயா. அப்படி ஒரு அசைவை தேவன் அந்த இடத்துல கொடுத்தார். ஏற்கனவே இருந்த வல்லமை, ஏற்கனவே இருந்த தாளந்து கிருபைகளை காட்டிலும் இந்த பேதுரு தைரியமாய் பிரசங்கித்தான். கடவுள் என்னை அழைத்ததனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு தேவன் என்னை நிறுத்துவார் என்று நம்பி அவன் தைரியமாய் நின்றான். ஆண்டவருக்காக அவன் தைரியமாய் நின்றான். அவன் தைரியமாய் பரிசுத்த ஆவியிலே எழும்பி நின்றான். தைரியமாய் ஜெபத்திலே தரித்து நிற்கிறான். கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்னும் அதிகமான வல்லமைகளை ஆண்டவர் இவர்களுக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்பட்டதை போல பேதுரு மேலேயும் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அப்படி ஊற்றப்பட்ட பொழுது என்ன நடந்தது? 2 சொல்லி முடிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 ஒருவர் வாசிங்கள். அவன் வாசிக்கலாம். தன் மனைவி இல்ல அனனியா என்ன பேருள்ள ஒரு மனுஷனும் அவருடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் தன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து
ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை ஏவினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன்னுடையதா இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படி எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறதையா. இப்படி சொல்லும் பொழுதே அவன் 5ஆம் வசனம் சொல்லுது, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டு அதே இடத்திலே செத்து போனான். அல்லேலூயா. பேதுரு அவனை பார்த்து நீ சாகுன்னு சொல்லலை. பேதுரு நீ சபிக்கப்படுவாயின்னு ஒரு வார்த்தையும் சொல்லலை. பேதுருவுக்கு இவர்கள் எந்த அளவுக்கு விற்றார்கள் என்பதும் இந்த பேதுருவுக்கு தெரியாது. அவர்கள் சொந்த இடத்தை விற்கிறார்கள். அதில் கொஞ்சம் கொண்டு வந்து அவன் அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறார்கள். பேதுரு கேட்குறான், ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே இருந்ததை விட இப்போ பரிசுத்த ஆவியானவர் அதிக பலனை வல்லமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அனனியா வரும்பொழுதே ஆண்டவர் இதையெல்லாம் பேதுருக்கு சொல்லிட்டாரு. இப்போ அனனியா வந்து கொண்டு வந்து வைக்கும் பொழுது பேதுரு சொல்கிறான், நீ எவ்வளவுக்கு தானா விற்ற? விற்கிறதுக்கு முன்னாடி அது உன்னது தான், விற்றதுக்கு அப்புறமும் அது உன்னுடையது தான். நீ என்னிடத்தில் அல்ல தேவனிடத்தில் ஏன் பொய் சொன்னாய் என்று சொன்ன அந்த வார்த்தையினாலே வேதம் சொல்லுதையா, அனனியா அதே இடத்துல விழுந்து செத்தான். கொஞ்ச நேரம் கழித்து அவள் மனைவி சப்பீராலும் வருகிறாள். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஐயா அவளும் வந்து தன் புருஷனுக்கு நடந்தது என்னவென்றே தெரியாது, அது அவளுக்கு அறிவிக்கப்படவில்லை, அது தெரியவும் இல்லை. அவளும் வந்து அங்கே பேதுருவிடத்தில் அப்படியே சொல்லுகின்ற பொழுது வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். ஆம், அவ்வளவுக்கு தான் விற்றோம். பேதுரு அவரை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணின கால்கள் வந்திருக்கிறது என்றான். உடனே அவளும் அவள் பாதத்தில் விழுந்து எதை விட்டா? நீ யாரை வேணாலும் நீ சோதிக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நீ ஒரு காலம் சோதிக்கவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் யார்கிட்ட வேண்டுமானாலும் பொய் சொல்லலாம், யார்கிட்ட வேண்டுமானாலும் விளையாடலாம், ஆனால் தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பும் நீ பொய் சொல்லவும் விளையாடவும் ஒரு காலம் முடியவே முடியாது. இவள் கணவனுக்கு அறிந்தது தெரியாமல் உள்ளே வருகிறாள். இப்போது பேதுரு கேட்கிறான், இவளும் அப்படியே பொய் சொல்லுகிறான். அவன் சொல்றான், ஆண்டவரை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? உன் புருஷனை அடக்கம் பண்ணின கால்கள் வாசலில் வந்திருக்கிறது என்று சொன்ன அதே இடத்திலே அதே நேரத்தில் இவளும் சப்பீராலும் விழுந்து தன் ஜீவனை விட்டாள். அவன் பேதுரு ஒன்றுமே சொல்லலங்க. வார்த்தை வரும்பொழுதே தேவன் அவன் அற்புதமான காரியங்களை செய்யும்படி அவனை பயன்படுத்தினார். ஆகவேதான் இவர்களுக்கெல்லாம் மூர்க்கமான கோபம் வந்தது. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். 14 வாசிங்கள். நான் முடிக்கிறேன், வாசிக்கலாமா? திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கர்த்தரிடத்தில் நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும்னு விரும்ப. கர்த்தரிடத்தில் சொல்லுங்களேன். கர்த்தரிடத்தில் அவன் எழுந்து நின்றான். எத்தனை பேரு? அவன் எழுந்து நின்றான். எத்தனை பேரு? அவன் பரிசுத்த ஆவியில நிரம்பி நின்றான். எத்தனை பேரு? இப்போ வல்லமைக்கு மேல வல்லமையை பெற்றுக் கொண்டான். எத்தனை பேரு? அளவே இல்லை. வேதம் அப்படிதான் சொல்லுது. அதிகமாய். எப்படி? அதிகமான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இதை பார்த்த இந்த சதுசேயர், பரிசேயர், ஆசாரியர், தேவாலயத்தை காக்கிற சேனை
தலைவர்களுக்கு கோபம் எரிச்சல் வந்துருச்சுங்க. இவர்கள் நம்மை விட்டு விட்டு பேதுருவை பின்தொடர்ந்து போக ஆரம்பித்து விட்டார்களே, இதை தடுத்து நிறுத்தி சுவிசேஷத்தை தடை செய்ய வேண்டும் என்று இவர்கள் விரும்பிதான் மூர்க்க கோபம் கொண்டு, வெறித்தனமான கோபம் கொண்டு இந்த பேதுருவை கொலை செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் தேவனோ பேதுருவை பயன்படுத்த நினைச்சிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நினைச்சிட்டாரு? ஆண்டவர் பயன்படுத்த நினைச்சிட்டாரு. நீங்கள் வீட்டில் வேணா போய் படித்து பாருங்க. அந்த 5ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுதுங்க, பேதுரு நடந்து போகையில் வியாதியஸ்தர்களை எல்லாம் கொண்டு வந்து அவன் நிழல் பட்டால் போதும் என்று கொண்டு வந்து போட்டாங்களாம். அப்படி பேதுருடைய நிழல் பட்டவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்களாம். அந்த வசனத்தை வேண்டுமானா வாசித்து முடிச்சிடலாமா? பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேற் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டாங்க. எதுன்னு சொல்லுதுங்க, சுற்று பட்டணத்தில் இருந்த ஜனங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. எப்பேற்பட்ட வியாதியஸ்தனும், பிசாசு பிடித்திருந்தவன், செய்வினை கட்டுகளிலே கட்டப்பட்டவன், மரண படுக்கையிலே கட்டிலே கிடந்தவர்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். பேதுருவின் நிழல் பட்ட பொழுதோ எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இவர்கள் பேதுருவை கொலை செய்ய நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவரோ பேதுருவை பயன்படுத்த நினைத்தார். அல்லேலூயா. நான் ஸ்டாப்பாக பேதுரு போயிட்டே இருக்கிறான். அவனை கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ணவே முடியல. அவன் கடைசியாய் போய் சேர்ந்த இடம் அது கர்த்தருடைய பரிசுத்த ராஜ்யம். அல்லேலூயா. அவன் எழுந்து நின்றான். 3000 பேர். பரிசுத்த ஆவியில நிரம்பி நின்றான். 5000 பேர். ஜபத்திலே தரித்து நின்றான். அதிகமான திரளான ஜனங்கள். அப்படியானால் நீங்கள் ஆண்டவருக்கா எழுந்து நிற்கணும், பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நிற்கணும். நீங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். பேதுருவை போல கடவுள் உங்களை பயன்படுத்துவார்.